ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு தாறுமாறான சைக்கலாஜிக்கல் ஹாரர் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல ட்விஸ்டுக்கு பஞ்சமே இல்ல. கிளைமேக்ஸ்ல 3 ட்விஸ்ட் வச்சு நம்மள அலற விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் தான் அமெரிக்கால ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் கொரியன் பிலிம். இந்த படம் கொரியால ரிலீஸ் ஆன டைம்ல வசூல் இந்த திரைப்படம் சக்கப்போட போட்டிருக்கு. இந்த திரைப்படத்தோட பேர் டெய்ல் ஆஃப் டூ சிஸ்டர். சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு டாக்டர் அவங்க 2 பொண்ணையும் கூட்டிட்டு அவரோட கிராம வீட்டுக்கு வராரு. அவரோட 2 பொண்ணை பத்தி சொல்லணும்னா அவரோட மூத்த பொண்ணு பேரு நம்ம ஜெயின்னு வச்சுக்குவோம். அவரோட இளைய பொண்ணு நம்ம ஜெனிஃபர்னு கூப்பிடுவோம். ஜெயினை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ தங்கச்சி மேல எப்பவுமே பயங்கர பாசமா இருப்பா. அவ தங்கச்சி எப்பவுமே பத்திரமா பாத்துக்குவா. அதே மாதிரி இந்த ஜெனிஃபரை பத்தி சொல்லணும்னா அவளும் அதே மாதிரிதான். அவங்க அக்கா மேல பயங்கர பாசம் வச்சிருப்பா. எப்பவுமே அவங்க அக்கா கூட தான் இருப்பா. என்ன கொஞ்சம் பயந்தாங்கோலி. இப்ப நம்ம ஜெயின் என்ன பண்றானா, வா போய் நம்ம புது ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்துடலான்னு அவ தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு பிரிட்ஜ் கேஜுக்கு போறாங்க. அங்க போய் நல்லா தண்ணியில ஆட்டம் போட்டுட்டு அவங்க அப்பா கூப்பிட்டாருன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல அவங்க அப்பா இல்ல, அவங்க சித்திக்காரி தான் இருக்கா. நம்ம ஜெயின் ஜெனிஃபரோட அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அவங்க சித்தியோட சேர்ந்து நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் அவங்க அப்பா இவங்க 2 பேத்தையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த சித்திக்காரியுமே ரொம்ப நல்லவ மாதிரி இவங்க 2 பேத்தையும் பார்த்து, ஏமா இப்படி துரும்ப அழைச்சு போயிட்டீங்க, நான் இனி உங்களை நல்லா பாத்துக்கிறேன், உங்களுக்கு நான் நல்லா சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்ல ஜெயினுக்கு நல்லாவே தெரியும் இவன் நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. அவ பேசவே அவ தங்கச்சியை கூட்டிட்டு ரூமுக்கு போயிடுறா. ஜெயின் இப்ப அவளோட திங்ஸ் எடுத்து கபோர்ட்ல வைக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனா கபோர்ட்ல எல்லா பொருட்களையும் அடுக்கி வச்சிருக்க அந்த சித்திக்காரி ஜெயின் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சித்திக்காரி என்ன பண்றானா, ஜெயினோட அப்பா துணியை கொண்டு போய் குளிக்கிற ரூம்ல வைக்கலான்னு போறாங்க. பார்த்தாங்க ஆல்ரெடி துணி இருக்கு. துணியை வச்சது வேற யாரும் கிடையாது, ஜெயின் தான். இத பார்த்தோன்னு சித்திக்காரிக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிருது. ஜெயின் வச்சிருந்த துணிய குப்பை தொட்டியில போட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா. இப்ப அப்படி எங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஜெயினோட அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஜெயினோட அப்பா யார் கூடயே போன்ல பேசிட்டு இருக்காரு. ஜெயினோட அப்பாவுமே நடக்கிற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, எல்லாமே ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு, நீ வந்தாலும் இங்க ஒன்னும் பண்ண முடியாது, உனக்கு நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு இப்ப இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சித்திக்காரி என்ன சொல்றானா, ஜெயின் ஜெனிஃபரோட அத்தையும் மாமாவும் அவங்கள பாக்குறதுக்காக சனி ஞாயிறு நம்ம வீட்டுக்கு வராங்களாமா அப்படின்னு சொல்ல முதல் நாளா சாப்பிட்டுட்டு சித்திக்காரிக்கு 2 டேப்லெட் கொடுத்துட்டு போட்டுக்கொன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போக, இப்ப அந்த சித்திக்காரியுமே ஜெயினை பார்த்து, உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன், இனிமே அவரோட துணியில கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் அவரை பாத்துக்கிறேன், உங்களையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜெயினுக்கு பயங்கரமான கடுப்பாயி அவ பாட்டுக்கு அங்கிருந்து போக, சித்திக்காரி இப்ப அப்படியே இந்த குட்டி பொண்ணை மறைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த குட்டி பொண்ணும் அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிடுறா. இப்ப நம்ம ஜெயினும் ஜெனிஃபரும் அப்படியே அவங்க ரூம்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஜெயினுமே ஜெனிஃபரை பார்த்து அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு கேட்க, ஜெனிஃபருமே அதெல்லாம் எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜெயினுமே அவ ஏதாவது சொன்னானா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே நம்ம சித்திக்காரியை காட்டுறாங்க. அவ பயங்கரமா மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே ஜெயினோட அப்பா வர சத்தம் அவ காது கேட்க அவ பாட்டுக்கு பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறா. அப்படியே அவ பெட்ல போய் படுத்துட்டு புக்க படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஜெயினோட அப்பாவும் அந்த சித்தி பக்கத்துல வந்து படுக்க அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே கீழே இருக்கிற ஒரு சோஃபால போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே சித்தியை காட்டினா அவ பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஜெனிஃபரை காட்டுறாங்க. அவ காதுக்கு ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவ அப்படியே எந்திரிச்சு அவ டோரை பார்த்தா டோர்ல இருந்து ஒரு கை வந்துட்டு இருக்கு. இத பார்த்தோன்னா அவ பயங்கரமா பயந்து போயிடுறா. அதனால ஸ்ட்ரைட்டா போய் அவங்க அக்கா ரூம்ல போய் படுத்துக்கிறா. அவங்க அக்காவை பார்த்துமே எனக்கு பயமா இருக்கு, என் ரூமுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அங்க ஒரு கை இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுதான் இங்க ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, கீழே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு தங்கச்சிக்காரி சொல்லியிருப்பால. அதனால இப்ப ஜெயின் என்ன பண்றானா, கீழே போய் பாக்குறா. கீழே போய் பார்த்தா அவங்க அப்பா படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு பெட்ஷீட்டை போத்தி விட பாக்குறா. ஆனா சித்திக்காரி வந்து, எதுக்காக உங்க அப்பா எழுப்புற, அவர் தூங்கிட்டு தானே இருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜெயினுக்கு தான் இந்த சித்திக்காரி சுத்தமா பிடிக்காதுல, என் வழியில வராதீங்கன்னு கண்டமேனிக்கு திட்டிட்டு தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட போறா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கெட்ட ஸ்மெல் வருது. இவளுக்கு நல்லாவே தெரியுது எங்க இருந்துடா வருதுன்னு பார்த்தா அது ஒரு கறி துண்டுல இருந்து வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ரத்த நிறைய ஒரு மீன் துண்டு இருக்கு. அதை பார்த்து இவ அப்படியே இவ இந்த மாதிரி கத்த அவ சித்திக்காரி எதுவுமே கேட்கல, அவ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே நம்ம ஜெயினும் ரூமுக்கு வந்து ஜெனிஃபரை பார்த்து, உனக்கு கேட்ட சத்தம் அந்த சித்தியோடது, வேற எந்த பிரச்சனையும் இல்ல, படுத்து தூங்க அப்படின்னு சொல்ல, இப்ப இவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஆனா இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஜெயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது
இந்த மாதிரி அவளை வந்து பயங்கரமா பயமுடுத்த பார்த்தா இதெல்லாமே ஒரு கனவு. அவங்க அப்பா வந்து ஏன் கத்துன அப்படின்னு கேட்க இவளுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. ஆனா இவ இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே அவ தங்கச்சிக்காரியோட கால் கிட்ட பார்த்தா அங்க நிறைய பிளட் இருக்கு. ஜெயினுக்குமே இது ஒருவேளை பேயோட வேலையா இல்ல இவளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கான்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது டவல் கிடைக்குமான்னு அவ சித்தி ரூம்ல போய் தேட போனா அவ சித்தியுமே எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்னு சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ துணியெல்லாம் காய போட்டுட்டு இப்ப அப்படியே நம்ம ஜெனிஃபர் உட்கார்ந்து அப்படியே கதை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜெயினோட அப்பா வந்து ஜெயினை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மா இறந்து கொஞ்ச நாள்லயே இவ கூட இருக்கிறதுனால என் மேல நீ எவ்வளவு கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ஒரு நல்ல அப்பா இல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா ஜெயின் நீங்க ஒன்னும் கெட்ட அப்பா இல்லன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. இப்ப ஜெயினை காட்டினா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம் இவங்களோட தான். அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போய் பார்த்தா இவங்கெல்லாம் எடுத்த போட்டோ நிறைய இருக்கும். கூடவே இவங்க சித்தியோட போட்டோவும் இருக்கும். அவங்க சித்தி இருக்கிற எல்லா போட்டோவையும் வரிசையா கிளிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது என்ன நடந்திருக்குன்னா இவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அவங்க அப்பா டாக்டர், அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக இந்த நர்ஸ் வந்திருப்பா. அதாவது இந்த சித்திக்காரி நர்ஸா வந்தவ இப்ப அப்படியே சித்திக்காரி ஆயிட்டா. செத்து போனதுக்கு அப்புறம் இவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா ஜெயினுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க அம்மா உயிரோட இருக்கும்போது இவங்க தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனாலதான் ஜெயினுக்கு பயங்கரமான கோபம். இப்ப நம்ம ஜெயின் என்ன பண்றானா அவங்க அம்மாக்கு சொந்தமான நிறைய பொருட்கள் எடுத்துட்டு வந்து அவ தங்கச்சிக்காரி கிட்ட காட்ட தங்கச்சிக்காரி பயங்கர சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ஜெயின் அப்பதான் ஜெனிஃபரோட கைய பார்க்க ஜெனிஃபரை யாரோ போட்டு அடிச்ச மாதிரியான தடங்கள் நிறைய இருக்கு. ஜெனிஃபரை பார்த்து யார் ஒன்னு அடிச்சா, சித்தியா அடிச்சாங்க அப்படின்னு கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்ல ஜெயினுக்கு பயங்கரமான கோவம் வந்து அவ சித்திக்காரிய போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் போற சத்தம் ஜெயினோட அப்பாவை கேக்குது. ஆனா அவர் எதுவும் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்காரு. ஆனா நம்ம ஜெயின் பயங்கர கடுப்பாயி அங்க இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறா. இந்த மாதிரி சண்டை போட்டு ஜெயினு ஒரு இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அவளை சமாதானப்படுத்தலான்னு ஜெயினோட அப்பாங்க போக அவளோட அப்பா கிட்டயுமே இவ பயங்கர ரூடா நடந்துக்கிறா. அவங்க அப்பா பார்த்து எதுக்காக என் கையை தொடுறீங்க, உங்களாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையும், இங்கிருந்து போங்கன்னு பயங்கரமா கத்த அவருமே நடந்தது எதையும் மாத்த முடியாது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா ஜெயின் ஜெனிஃபரோட அத்தை மாமா இவங்களை பார்க்க வரதா சொல்லியிருப்பாங்களே அவங்க கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது சித்திக்காரிய பாக்கணுமே அந்த மாமன்காரனை பார்த்து தம்பி சின்ன வயசுல இதெல்லாம் நடந்துச்சு உனக்கு நான் இருக்கா, நீ என்ன சந்தோஷமா விளையாண்டுட்டு இருப்போம் அப்படி இப்படின்னு கதையை அளந்து விட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த மாமன்காரன் இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பான். ஆனா இவங்க இந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும் போதே அந்த அத்தைக்காரி இப்ப அப்படியே கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறா. மூச்சு வாங்குதா இல்ல என்னன்னு தெரியல, ஆனா பயங்கர வினோதமா பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது சித்திக்காரி எதையோ பார்த்து பயந்து அலற ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த அத்தை மாமா ரெண்டு பேருமே ஆள விடுறா சாமின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த மாமன்காரன் அவங்க ஒய்ஃபை பார்த்து என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மூச்சு வாங்கல, என் கழுத்தை போட்டு யாரும் நெரிக்கிற மாதிரி இருந்துச்சு, நான் இந்த மாதிரி போராடிட்டு இருக்கும் போதே அந்த கபோர்டு கீழே உன்னை பார்த்த அப்படின்னு சொல்ல இங்க இருந்து கட் பண்ணா இப்ப அந்த சித்திக்காரி காட்டுறாங்க. அந்த சித்திக்காரிக்கு அந்த கபோர்ட்ல இருந்து யாரோ வெளியே வர மாதிரி இருக்கு. அதனால அந்த கபோர்டு கிட்ட போய் பாக்குறாங்க. இப்ப அப்படியே அந்த கபோர்டு கிட்ட போய் யாராவது இருக்காங்களான்னு பாக்க போறாங்க. இப்ப அவங்களோட ஹேர் பின் அங்க விழுக அது எடுக்கலான்னு போக அங்கிருந்து ஓடலான்னு பாக்குறா. ஆனா பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு இவ முன்னாடி வந்து நிக்கிறா. இப்ப அப்படியே நம்ம ஜெயினோட அப்பாவையும் இந்த சித்திக்காரியும் காட்டுறாங்க. இந்த சித்திக்காரி பயங்கரமா பயந்து போயிருக்கா. ஜெயினோட அப்பாவை பார்த்து இந்த வீட்டுல இருந்து போயிடலாம் இல்ல உங்க பொண்ணு ரெண்டு பேத்தையும் இங்க இருந்து அனுப்பிச்சிருங்க. உங்க பொண்ணு எப்ப இங்க வந்தாங்களோ அப்பத்துல இருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க பொண்ணு ரெண்டு பேத்தையும் இங்க இருந்து அனுப்புங்கன்னு சொல்ல ஜெயினோட அப்பா வாயை மூடிட்டு தூங்குன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜெயினோட அப்பா வராண்டால நடந்துட்டு இருக்கும் போது இந்த சித்திக்காரி வளர்க்குற ஒரு குருவியை போய் பார்த்தா குருவியோட தலைய திருகியாரோ சாவடிச்சு போட்டிருக்காங்க. ஆனா இந்த எல்லா விஷயத்தையுமே சித்திக்காரி பார்த்துட்டு இருப்பா. சித்திக்காரிக்கு பயங்கரமான கோவம் வருது. ஸ்ட்ரைட்டா ஜெனிஃபரோட ரூமுக்கு போறா. அவளை இன்னும் கோவப்படுத்துற மாதிரி இவ அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து எடுக்கப்பட்ட எல்லா போட்டோயும் இவ கட் பண்ணி வச்சிருப்பா. இத பார்த்தோன்னு அவளுக்கு கோவமாயி இவளை போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம செத்து போன ஒரு குருவி இவ பெட்ல இருக்கு. இத பார்த்து இவ இன்னுமே கடுப்பாயி காலைல விடியற வரைக்கும் நீ இங்கேயே கடனு உங்க அம்மா மாதிரி நீயும் சாகுன்னு ஒரு கபோர்ட்ல போட்டு இவளை அடைச்சிட்டு போயிடுறா. ஜெனிஃபர் கத்துற கத்து ஜெயினுக்கு கேட்க ஜெயின் அங்க வந்து பார்த்தா ஜெனிஃபர் அவங்க அக்கா கறியை கட்டி பிடிச்சிட்டு சுத்தமா அவளுக்குல அவ்வளவு பயந்து போயிட்டா. இப்ப அப்படியே நம்ம ஜெயினோட அப்பாவை காட்டினா அவரு செத்து போன அந்த பறவைய புதைச்சிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா அவங்க ரெண்டு பொண்ணையும் பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. அவங்க அப்பாவை பார்த்தோன்னு ஜெனிஃபர் பயங்கரமா பயந்து போயிடுறா. அவங்க அப்பா காட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஜெனிஃபர் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போய் நிக்க ஆரம்பிக்கிறா. ஜெயினுமே
சித்திக்காரி ஜெனிஃபருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு பாருங்க. அவ இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க கூடாது, ஜெனிஃபரை இப்படியே விட்டா அவ சாவடிச்சிருவான்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான ஜெயினோட அப்பா, உன் தங்கச்சி ஜெனிஃபர் இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதை கேட்ட ஜெனிஃபர் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. அதாவது ஜெனிஃபர் எப்பவும் இறந்து போயிருக்கா. இதை கேட்ட ஜெயினால தாங்க முடியாம பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க இருந்து கட் பண்ணா ஜெயினோட அப்பா, இப்ப நீ வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படி எங்க இருந்து கட் பண்ணா சித்திக்காரி யாரையோ போட்டு போடன்னு பொழந்து ஒரு சாக்குல போட்டு அவங்கள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு அந்த சாக்கை கொண்டு போய் ஒரு குச்சியை வச்சு அந்த சாக்க அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தரையே அப்படியே ரத்த கரையா இருக்கு. இப்ப இந்த சத்தத்தை கேட்டு ஜெயின் என்ன பண்றானா, தன் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவ தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக இவ ஓடிட்டு இருக்கா. தரையில இருக்கிற ரத்த மார்க்கெல்லாம் வச்சு தன் தங்கச்சி இருக்கிற அந்த சாக்கு முட்டிக்கிட்டு போயிட்டா. ஆனா அந்த சாக்க இவளால திறக்கவே முடியல. நம்ம ஜெயின் அவ தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு கிச்சனுக்கு போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து அந்த சாக்கு இப்ப அப்படியே வெட்ட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் இதுக்கு மேல இவளை விடக்கூடாதுன்னு சித்திக்காரி கிச்சன்ல சுடுதண்ணி வச்சு அவ மேல அதை ஊத்தலான்னு அதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. சுடுதண்ணி ஊத்து வந்த சித்தியோட கைய கபோர்ட வச்சு அடிக்க அது லைட்டா அவங்க மேலேயே போட்டுருது. பயத்துல ஜெயின் என்ன பண்றதுன்னே தெரியாம கையில வச்சிருந்த கத்திரிக்கோல் எடுத்து சித்திக்காரியோட கையிலேயே இறக்கிடுறா. சித்திக்காரிக்கு பயங்கரமான கோவம் வந்து இவளை போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறா. சித்தி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஜெயினோட காலை தட்டி விடுறா. ஜெயின் போய் ஒரு கபோர்ட்ல அடிக்க அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஒரு கல் எடுத்து அவளை போட்டு தள்ளலான்னு பாக்குறா. ஜெயினோட அப்பா வர சத்தம் இவளுக்கு கேட்க அவ அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்ப ஜெயினோட அப்பா வீட்டுக்குள்ள வந்து ஜெயின் இப்படி கிடக்கிறத பார்த்தோன்னே ஜெயினை தூக்கிட்டு போய் ஒரு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா ஜெயின் உட்கார வச்சிருந்த அந்த சோஃபால இப்ப அந்த சித்திக்காரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஜெயினோட அப்பாவுமே சித்திக்காரி கிட்ட போய் ஜெயின் கிட்ட பேசுற மாதிரி, ஜெயின் உன் தங்கச்சி போனதை நினைச்சு நீ வருத்தப்படாத, உன்னை பத்தி நான் ஹாஸ்பிட்டல்ல பேசிட்டேன், ஹாஸ்பிட்டல்ல வந்து உன்னை சேர்த்திக்க சொல்லிட்டாங்க, எங்க கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்ல இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வரது யாருடான்னு பார்த்தா அது அந்த சித்திக்காரி. இந்த சித்திக்காரி இப்படி வந்தோடனே அந்த சோஃபால உட்கார்ந்து இருக்கிறவங்களை காட்டினா பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறது நம்ம ஜெயின் தான். அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் ஓபன் பண்றாங்க. அதாவது இந்த வீட்டுல ஜெயினும் ஜெயினோட அப்பாவும் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஜெனிஃபர் இருந்திருக்க மாட்டா, அவ சித்திக்காரி இருந்திருக்க மாட்டா. நம்ம ஜெயின் நினைக்கிற மாதிரி ஜெனிஃபருக்கு அத்தனை கொடுமையும் பண்ணது அந்த சித்திக்காரி கிடையாது. எல்லாமே ஜெயினோட கற்பனை மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல அந்த குருவி செத்து போயிருக்கும் பாத்தீங்களா, அந்த குருவியை கொன்னதும் இவதான். அவங்க சித்தி ஜெயனோட அப்பாக்காக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அது கூட இவதான். எல்லா விஷயத்தையும் இவதான் பண்ணிருப்பா. மாமா டின்னருக்கு வரும்போது கூட அவங்களோட இவதான் சித்திக்காரி மாதிரி பேசிட்டு இருந்திருப்பா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஜெயனோட அப்பா சித்திக்காரிக்கு மாத்திரை கொடுக்கறத நம்ம பார்த்திருப்போம். மாத்திரை கொடுத்தது சித்திக்காரி கிடையாது, இவளுக்கு தான். அது மட்டும் இல்லாம சித்திக்காரி யாரோ ஒருத்தங்கள சாக்குல இழுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்களே, அதுவும் இவதான். சாக்குக்குள்ள ஒரு பொம்மைய போட்டு அடி நடிச்சிட்டு இருந்திருப்பா. இப்ப நம்ம ஜெயனோட அப்பா ஜெயனை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம சித்திக்காரி காட்டுறாங்க. நம்ம சித்திக்காரிக்கு அந்த வீட்டுல இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் திருப்பி கேட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த சித்திக்காரிக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. இங்க இருந்து கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜெயனுக்கும் ஒரு சத்தம் கேக்குது. ரெண்டு பேத்துக்குமே விசில் அடிக்கிற சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. ஜெயனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டினா, என் தங்கச்சிக்கு நான் விசில் அடிக்க சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவ அதை கத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இங்க அந்த சித்திக்காரியை காட்டினா விசில் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அது ஒரு ரூம்குள்ள போகுது. அந்த ரூம்குள்ள போனா அந்த கதவு அப்படியே சாத்திடுது. அங்க நிறைய அமானுஷமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இவ அந்த ரூம்குள்ள போய் பயந்து ஒரு இடத்துக்குள்ள போக ஒரு பெட்டுக்கடியில இருந்து ஜெனிஃபரோட ஆவி வந்து சித்திக்காரியை கொண்டு போட்டுருது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜெயினோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஜெயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கும். அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான் இந்த சித்திக்காரி ஃபர்ஸ்ட் நர்ஸா வந்திருப்பா. ஆனா நர்ஸா வந்து அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு அஃபேர் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஜெயினோட அம்மாக்கு வாழை பிடிக்காம அவங்க ஒரு கபோர்ட்ல போய் சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம எங்க ஃபேமிலியா கீழே ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஜெனிஃபருக்கு அவ சித்திக்காரி வந்தது சுத்தமா பிடிக்கல. அதனால சாப்பிடுற இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் அவ ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவ படுத்து தூங்கிட்டு இப்ப எந்திரிச்சு பார்த்தா அவ கபோர்ட்ல ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்க அம்மா எப்படியா காப்பாத்தி ஆகணும்னு அந்த கபோர்டை போட்டு இழுக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த கபோர்டு இப்ப அப்படியே அவ மேல விழுந்து அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப அந்த ரூமுக்கு வந்து சித்திக்காரி அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல செத்துட்டு போகட்டும்னு எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமை விட்டு வெளியே போலான்னு பாக்குறா. ஆனா அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஜெயின் வந்துருவா. நம்ம ஜெயினை பார்த்துமே உள்ள வந்து
ஜெயினை எதோ சொல்லி கீழே அனுப்பி விட்டுருவா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஜெயினுக்கு இந்த விஷயம் தெரியுது. அதனாலதான் இந்த சித்தி மேல இவ இவ்வளவு கொலவெறியோட இருக்கா. ஜெயின் இதை நினைச்சு நினைச்சு பயங்கர டிப்ரெஷன் ஆகி அவ மென்டல் இல்லா இருப்பா. அதனாலதான் இப்ப இவ ஹாஸ்பிட்டல் இருக்கா. அவங்க சித்திய பழி வாங்குற மாதிரி இவ நிறைய விஷயம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஆனா அந்த வீட்டுல உண்மையாவே அவ தங்கச்சியோட ஆவி இருந்திருக்கும். அந்த சித்திக்காரி திருப்பியும் இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே ஜெனிஃபரோட ஆவி அவளை போட்டு தள்ளி இருக்கு. ஜெயின் இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டி அப்படியே இந்த திரைப்படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். பாய்.